வாழ்க வளமுடன். ஆஸ்ட்ரோ நியூஸ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். இன்றைய பதிவில் கும்ப ராசியில் பிறந்த நண்பர்களே, வாழ்க்கையில் நம்மளுக்கு கஷ்டம் வர்றதும் நஷ்டம் வர்றதும் லாபம் வர்றதும் வெற்றி பெறுறதும் மாறி மாறி தான் வந்து கொண்டு இருக்கும். இன்பம் துன்பம் இரண்டும் கலந்து தான் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க. ஆனால் வினைன்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம், துணைன்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம், அதாவது வாழ்க்கையில் நம்ம கஷ்டப்படும் போது நஷ்டப்படும் போது தோள் கொடுத்து நம்மளை தூக்கி விடக்கூடிய அந்த துணை, வாழ்க்கை முழுமையாக அந்த வரக்கூடிய துணை, அது யாருன்னு தெரியாது. அதே போல் சில சம்பவங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் நமக்கு பெரிய ட்விஸ்ட்டை கொடுத்து லாபத்தையும் அதிர்ஷ்டத்தையும் யோகத்தை கொடுக்கும். அந்த சம்பவம் எது அப்படின்னு நமக்கு தெரியாது. அதே போல் தான் வினை. நம்ம வாழ்க்கையில் சில பேர் வந்து நம்மளை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு போயிடுவாங்க. அப்படிப்பட்ட வினையாக வரக்கூடியவர்கள் யாரும் தெரியாது. அதே போல் சில தவறுகள் சில சம்பவங்கள் நடந்ததுக்கு பின்னால் நம்மளோட வாழ்க்கையில் தலைகீழ மாறிடும், அது எதுன்னு தெரியாது. ஸோ அதை பற்றி தான் இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம். கும்பராசியில் பிறந்த உங்களுக்கு துணை எது வினை எது பார்த்து விடுவோம். மாற்ற முடியாத விதிங்க. ஸோ கண்டிப்பாக அதை தெரிஞ்சு வச்சுங்க. உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்ப இந்த பதிவு வந்து உதவியாக இருக்கும். ஸோ மேலும் நம்ம சேனலில் ராகு எது பிரிச்சு பலங்கள் மற்றும் குரு பிரிச்சு பலங்கள் பதிவிட்டாச்சு. பார்க்காதவங்க சேனல் பாருங்கள், கண்டிப்பாக சொல்லிருக்கும். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட வைக்கிற பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆல் ஆப்ஷன் தவறாமல் செலக்ட் பண்ணி வச்சுங்க. ஆனால் நான் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். கும்பத்தில் பிறந்த நண்பர்களே, விதிக்காரகன் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் தான் உங்களுடைய ராசிநாதன். காலப்புருஷத்தப்படி மேச ராசியிலிருந்து எண்ணி பார்த்தா 11ஆம் வீடாக வரும். அதனால தான் வாழ்க்கையில் உச்சத்தை தொடக்கூடிய ராசியில் கும்ப ராசியும் பொருந்தும். எண்ணங்கள் செயல்கள் அனைத்தும் பெரிதளவு இருக்கும். கௌரவத்திற்கு தன்மானத்துக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்கக்கூடியவங்க. எந்த ஒரு சூழ்நிலையும் அடுத்தவர்களிடம் கையேந்தி நிற்க மாட்டீங்க. ஸோ அப்படிப்பட்ட குணம் படைத்த உங்களுக்கு யானைக்கும் அடிசருக்கும் என்று சொல்லுவார்கள். அந்த மாதிரி உங்களையும் காலவாரி விடுறதுக்கு உங்கள் கூடவே சில நபர்கள் இருக்கத்தான் செய்கிறாங்க. அதுலேருந்து தான் மாற்று கருத்தம். அப்படி கும்பராசிக்காரர்களுக்கு வினையாக வரக்கூடியவர்கள் யார் அப்படின்னு பார்த்தா, முதல்ல இந்த மேச ராசியில் பிறந்தவர்கள் அல்லது மேச லக்னத்தில் பிறந்தவர்கள், அடுத்து கடக ராசி அல்லது கடக லக்னத்தில் பிறந்தவங்க. ஓகேங்களா? ஸோ இதற்கு அடுத்தபடியாக விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னத்தில் பிறந்தவர்கள், தனுசு ராசி அல்லது தனுசு லக்னத்தில் பிறந்தவங்க. ஸோ இந்த 4 ராசிக்காரர்கள் ஏதேனும் ஒரு சூழல் உங்களுக்கு நடக்கக்கூடிய கஷ்டத்திற்கும் தோல்விக்கும் நஷ்டத்திற்கும் இவர்கள் ஒரு காரணமாக அமைஞ்சிருவாங்க. ஓகேங்களா? ஸோ அவர்களோடு பழகும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக பழக வேண்டியது அவசியமாக இருக்குது. உங்களோட வாழ்க்கைக்கு பல சூழலில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய கஷ்டத்திற்கு அவங்க ஒரு காரணமாக உங்களுக்கு ஒரு வினையாக இவர்கள் அமைந்துவிடுவாங்க. அதே போல் சம்பவம்னு எடுத்துக்கிட்டால் கும்பராசிக்காரர்களுக்கு மறைமுகமான காதல், அதேபோல் கடன் வாங்கிறது குறிப்பிட்ட பெண்களிடம், அதேபோல் இந்த வெளிநாடு சம்பந்தப்பட்ட தொடர்பு வாழ்க்கை, அல்லது வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகிறேன் அல்லது வெளிநாட்டு நபருடைய தொடர்புகள் ஏற்படுறது, வெளிநாட்டில் முதலீடு பண்ணுறது போன்ற விஷயத்தினால, மற்றும் சிறுதூர பயணம் ட்ராவல்னு சொல்கிறோம், அதனாலே நிறைய பொருள் இழப்பு செலவுகள் உங்களுக்கு ஏற்படும். அதுபோல் கூட பிறந்தவங்க, ஏன்னா 3ஆம் இடம் மேஷ ராசியில் சனி நீசம் அடைகிறார். கூட பிறந்தவங்களா, அதுவும் குறிப்பாக இளைய சகோதர சகோதரிகளால் பெரிதளவு வாழ்க்கையில் கஷ்டம் ஏற்படும். அப்போது அவங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சம்பவங்கள் இங்கே தலையிடாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகேங்களா? ஸோ வீண் வதந்தி பொருளி போன்ற விஷயத்தில் மாட்டிக்கொள்வீர்கள். ஓகேங்களா? ஸோ அதுலேயும் கவனத்தை இருக்கும். ஸோ இப்படிப்பட்ட சம்பவங்கள் உங்களோட வாழ்க்கையில் நடக்கின்ற பொழுதும் சரி, அல்லது அந்த சம்பவத்தோடு நீங்களும் தொடர்பு கொள்கின்ற பொழுதும் சரி, கவனத்தோடு இருப்பது உங்களுக்கு நல்லது. அடுத்தபடியாக துணையாக வரக்கூடியவர்கள் யார் அப்படின்னு கேட்டால், அதில் முதல்ல வரக்கூடியது துலாம் ராசியில் பிறந்தவர்கள். கும்பராசிக்காரங்களுக்கு துலா ராசிக்காரங்களுடைய சேர்க்கையை மிகுந்த யோகத்தை கொடுக்கும். அடுத்து மீன ராசிக்காரங்க, அதுக்கு அடுத்தபடியாக மிதுன ராசிக்காரர்கள். சரிங்களா? ஸோ இந்த 3 ராசிக்காரர்களுடைய தொடர்பு ஏற்படுகின்ற பொழுது மிகுந்தளவு நன்மைகள் நடக்கும். கும்பராசிக்காரங்களுக்கு உங்களுடைய தோல்வி கஷ்ட நஷ்டத்திலிருந்து உங்களை காப்பாற்றக்கூடிய, தோல் கொடுத்து காப்பாற்றக்கூடிய, உங்களை ஜெயிக்க வைக்கக்கூடிய, உங்களுடைய லாபத்தை பெற வைக்கக்கூடிய வழியில் இவர்களுடைய உதவிகள் உங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த ராசிக்காரர்களுடைய நட்பு கிடைச்சா அல்லது உங்களோட வாழ்க்கை சம்மந்தப்பட்ட இவங்களை மிஸ் பண்ணிடாதீங்க. அடுத்தபடியாக சம்பவம் என்று எடுத்துக்கொண்டால் கண்டிப்பாக ஆன்மீகம், மருத்துவம், கல்வித்துறை, இந்த 3 துறையில் நீங்கள் தொடர்பு இருந்தால் அந்த தொடர்பை விட்டுறாதீங்க. அதனால் லாபங்கள் உண்டு. ஏன்னா 2ஆம் அதிபதி, அதாவது 2ஆம் வீடு மீனம், மீனத்துக்கு அதிபதி குரு. அதேபோல் தெய்வ வழிபாடுகள், பிரார்த்தனைகள் மற்றும் பிள்ளைகளுக்கு வந்ததுக்கு பின்பாக பிள்ளைகளால் உங்களுக்கு பெரு அதிர்ஷ்டம் உண்டு. ஓகேங்களா? அது வந்து மாற்று கருத்தம். அதேபோல் தந்தை வழி உறவுகள், தந்தை வழி சொத்துக்கள், தந்தை மூலம் ஒரு வேலை தொழில் போன்றவையெல்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதேபோல் பெரியவருடைய பழக்க வழக்கங்கள், பெரிய பெரிய அதிகாரத்தில் இருக்கக்கூடிய பழக்க வழக்கங்கள் உங்களுக்கு ஏற்படும். அந்த பழக்க வழக்கத்தினால மிகப்பெரிய ஒரு வாழ்க்கையில் ஒரு மாற்றங்கள் ஏற்படும். ஸோ அப்படிப்பட்ட பழக்க வழக்கம் கிடைச்சாலும் விட்டுறாதீங்க, பயன்படுத்திக்கிங்க. சரிங்களா? ஸோ மேலும் இந்த கும்பராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் இந்த மாதிரி உறவுகளாலையும் சில சம்பவங்களாலும் திடீர் திருப்பத்தோடு, திடீர் கஷ்டத்தோடு, திடீர் தோல்வியோடு ஏற்படாமல் இருப்பதற்கு என்ன பண்ணலாம்
அப்படின்னா விதியில் ஏற்படக்கூடிய அந்த திடீர் மாற்றத்திலேருந்து தப்பிக்கணும், அந்நேரத்தில் ஒரு விழிப்புணர்வு உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த கும்பராசிக்காரங்க காலபைரவருடைய வழிபாடு அஷ்டமி அன்றைக்கு தவறாமல் பண்ணுவது நல்லது. காலபைரவரை மானசீக குருவாக நீங்கள் ஏற்றுக்கொள்வது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நல்லதுங்க. சரிங்களா? அந்த மாதிரி மட்டும் தைரியமாக வழிபாடு பண்ணிக்கோங்க. குறிப்பிட்டு பள்ளியறை பூஜைன்னு சொல்லுவாங்க, எல்லா சிவாலயங்களும் நடக்கும். அந்த பள்ளியறை பூஜைக்கு பின் காலபைரவருடைய பூஜை நடக்கும். கண்டிப்பாக அந்த பள்ளியறை பூஜையை கண்காணால் பார்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. சரிங்களா? ஸோ அது உறவுகளோட மேற்படைய விரிசல் பிரச்சனையிலேருந்து உங்களை காப்பாற்றும். ஓகேங்களா? இந்த பதிவு பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள், மற்றும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.